அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். விதியை வெல்லும் வழியே ஆன்மீக வழி. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நாம் விதின்னு விடலாமா, இல்லை மதிப்படி நாம் விதியிலேருந்து வெளியே வரலாமா? நாம் தான் முடிவு பண்ணணும் இல்லைங்களா? நாம் தொழிலாளியாக வாழணுமா, இல்லை முதலாளியாக வாழணுமா, இந்த ஜாதகத்தில் இருக்கிற மாதிரியே நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா, இல்லை அதை விட்டு நாம் வெளியே வரணுமா? நம்ம கையில் தானே இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே தான் ஆசை, எல்லாமே நல்லா சம்பாதிக்கணும், எல்லாமே நல்லா வாழணும்னு. ஆனால் முடியலையே. ஏன் முடியலை? நாம் பறக்கும்போதே அந்த ஜாதகத்தை கட்டத்தை இப்படி தான் நடக்கும் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சி விட்டாங்க இல்லைங்களா? அதுபடி தான் நடந்துட்டுருக்கு. அப்போது அதுக்குண்டான விதியிலிருந்து நாம் வெளியே வரணுன்னா பகவான் நம்மளுக்கு இந்த ஆன்மீக பாதையை காட்டிட்டார். சரிங்களா? அப்போ பகவான் ஆன்மீக பாதையை காட்டும்போது, அப்பா விதின்னு விட்டுடாத, நீ அந்த விதியிலிருந்து வெளியே வா, அதுக்குண்டான வழி தான் இது அப்படின்னு பகவான் நம்மளுக்கு காட்டுறாரு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நாம் தான் முடிவெடுக்கணும். நம்ம வாழ்க்கையை நாம் தான் முடிவெடுக்கணும். விதி கையில் விடலாமா, இல்லை மதிப்படி நாம் மாற்றிக்கலாமா? பகவான் சான்ஸ் கொடுத்துட்டாரு. நீ முடிவு பண்ணிக்கோ. நீ விதியிலேருந்து வெளியே வரணுன்னா இது எல்லாம் பண்ணி, நீ என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி நீ வெளியே நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? எப்பயுமே விதி தான் 98% வேலை செய்யும். 2% தான் நாம் பகவான்கிட்ட கேட்கும்போது பகவான் அதுக்குண்டான இந்த பாதையை நம்மளுக்கு காட்டுவார். அப்போ நாம் என்ன பண்ணலாம்? விதின்னு விதி கையில் விடலாமா, இல்லை அதுலேருந்து நாம் விதின்ற வட்டத்துலேருந்து நாம் வெளியே வரலாமான்னு நாம் தான் முடிவெடுக்கணும். அப்போ ஆன்மீக வழியே விதியை வெல்லும் வழி. அப்போ இதில் பூந்துட்டோன்னு வைங்களேன், பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அன்பு, கருணை, சரணாகதி, தவம், தானம், புறம் பேசாதிருத்தல் மெயின். சரிங்களா? அவங்கவுங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்களோ இல்லையா, மற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலைன்னா தூக்கமே வர மாட்டேங்குது இல்லைங்களா? ஏன் அப்படி? நாம் வாங்கிட்டு வந்த கர்மாவை கழிச்சா பத்தாதா? அவங்க கர்மாவையும் சேர்த்து நாம் கழிக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்களை பற்றி புறம் பேசுறதை முன்ன விடணும். அப்போ தான் அதுதான் நம்மளுக்கு நல்லது. சரிங்களா? நாம் சம்பாதிச்சா தானே நாம் சாப்பிட முடியும், நாம் சம்பாதிச்சா தானே நம்மளுக்கு பணம். மற்றவங்கள பற்றி பேசி என்ன ஆகுது? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது என்ன பண்ணலாம்? முதலாளியா தொழிலாளியா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்றாரு பகவான். நாம் அதுக்குண்டான பாதையை அதுக்குண்டான வழியை காட்டினா நாம் தானே பயணம் பண்ணணும். பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் பண்ணணும். நாம் பண்ணும்போது அதுக்குண்டான முயற்சியெல்லாம் நாம் பண்ணுறோமா இல்லையா பார்த்துக்கிட்டே இருக்காதா இல்லையோ? அது எல்லாமே பண்ணணும். பண்ணும்போது அதுக்குண்டான வழியை கண்டிப்பாக பகவான் இதில் பூந்துட்டோம், மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு எதுவுமே நம்ம கற்றுக்கல, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? அப்படின்னா கூட அதுக்கு என்ன பண்ணலான்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா மனமானது அமைதியாக இருக்கும் இல்லைங்களா? காலையில் விழித்த உடனே மனமானது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே அந்த தூக்க கலக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே அமைதியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே கண்ணை மூடிட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு விழிப்பு நிலையில் தூக்கமே தியானம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே கண்ணை மூடிட்டு பொதுவாக மத்திய ஆக்ஞாவோட கவனத்தை வைக்கணும். அப்படியே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுவே தியானம். மனசெல்லாம் எண்ணங்கள் ஓடாமல் இருக்கணும், அதுதான் மெயின். அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் அமைதியாக இருக்கு இல்லைங்களா? அப்போது 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காந்துட்டு அப்படியே கவனித்தா போதும். ஆக்ஞாவை கவனிக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மனமானது ரொம்ப அமைதியாக இருக்குமா. அந்த டைமில் மூச்சு டக்குன்னு சேஞ்ச் ஆகும்.
சேஞ்ச் ஆகும்போது ஒரு 10 நிமிஷம் அதை நாம் காலையில் எந்திரிச்ச உடனே அதை பண்ணிவிட்டு நாம் முடித்தோன்னு வைங்களேன், எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு 10 நிமிஷம் நம்ம மனமானது அப்படியே அமைதியாக இருக்கும். அன்றைக்கி நாள் முழுக்க அந்த அமைதி நம்மளுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருக்கும். அதுவே தியானம். நம்ம ஃபுல்லுமே கற்றுக்கல, நம்மளுக்கு எப்படி பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா கூட அமைதியாக எந்திரிச்ச உடனே உட்காந்துட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காந்துட்டு சின்முத்ரா வச்சுட்டு அப்படியே ஆக்ஞாவை கவனிக்கணும். மூச்சை கவனிக்கணும், ஆக்ஞாவை பார்த்துட்ருக்கணும். கவனமெல்லாம் அங்கே வைக்கணும். அப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படி பண்ணிவிட்டு நாம் எந்திரிச்சு அடுத்தடுத்த வேலையை பார்த்தோன்னு வைங்களேன், என்ன ஆகுன்னா அடுத்தடுத்த வேலையை பண்ணும்போது அன்றைக்கி நாள் முழுக்க அப்படியே மனமானதை அமைதியாக வச்சுட்டு இருக்கும். அதுக்காக தான் பயிற்சி பண்ணுங்கோ தியானம் பண்ணுங்கோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு தியானம் பண்ணும்போது தான் மனமானது அடங்கும். ஆகையினால மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது மூச்சு பயிற்சி பண்ணுறதுலாம் டைம் இல்லைப்பா அப்படிங்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சோடனே 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு எழுந்திரிச்சோன்னு வைங்களேன், அப்படியே அமைதியாகிடும் மனம். பகவான் வந்து நம்மளோட முயற்சி எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். அப்போ நாம் முயற்சி பண்ணும்போது தானே அதுக்குண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். காட்டுள்ள போதே தூற்றிக்கொள், இந்த வழியை காட்டிட்டாருன்னா அதை நாம் தானே பயன்படுத்திக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவாளுக்கு ஹீல் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது சொல்லுங்கள்? அதாவது அவங்களுக்கே நல்லா பண்ணிக்கிற வழியை தான் நாம் காட்டி விடணுமே ஒழிய மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணி நல்லா பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ பகவான் ஒவ்வொரு அனுபவத்தையும் எதுக்கு கொடுக்குறாருன்னா நம்மளை நம் மனதை தூய்மைப்படுத்தவே ஒவ்வொரு துன்பத்தையும் கொடுப்பார் இல்லைங்களா. அப்போது அந்த அனுபவத்தை எல்லாம் தாண்டி வரும்போது தான் மனமானது தூய்மை அடையும். அதுக்காக தான் அந்த துன்பத்தை கொடுக்குறாரு. நாம் அதுக்கு விடாமல் மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிவிட்டு நம்ம நல்லா பண்ணிட்டோன்னு வைங்களேன், அவங்க அந்த அனுபவத்தை தாண்டி வந்தால் தானே அவங்களோட மனமானது தூய்மை அடையும். அதுக்கு நாம் விடணுமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடாது. ஆனால் நாம் எப்படி ஹீல் பண்ணி நம்மளை நல்லா குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? டோட்டலாக ஹீலே பண்ணக்கூடாது. பகவான்கிட்ட ஒப்படைச்சிடணும், முழுசாக ஒப்படைச்சிடணும். அப்பா நீ பார்த்து என்ன பண்ணுறியோ பண்ணப்பா அப்படின்னு விட்டுடணும். சரிங்களா? எதை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும்? ஞானத்தை நோக்கி தான் போய்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த கட்ட ஞானம் எது அப்படின்னு அதை நோக்கி தான் நாம் போய்கிட்டே இருக்கணுமே ஒழிய நம்ம ஹீல் பண்ணுறதோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ பகவான் பார்த்து பிடிச்சிட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு நம்ம விடும்போது நம்ம வாங்கிட்டு வந்ததை நாம் தான் அனுபவிச்சு ஆகணும். ஆனால் அது பெருசாக இல்லாமல் சின்னதாக போயிடும். சரிங்களா? நாமளே வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாமான்னா கூடாது. பகவான்கிட்ட விட்டுடணும். அப்பா முயற்சி என்னுடையது, முடிவு உன்னுடையது அப்படின்னு நம்ம விட்டுடணும். அப்போது பகவான் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ கொடுக்கலான்னு கூட நினைப்பார். நம்ம இவ்வளோண்டு கேட்டுட்டு விட்டுட்டோம்னா இவன் இவ்வளோ தான்ப்பா கேட்டான் அவ்வளோதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா பகவான்? சொல்லுங்கள். அப்போ நம்மளோட முடிவை நாம் எடுக்கக்கூடாது. முயற்சி தான் நாம் பண்ணணும். முடிவு பகவான்கிட்ட விட்டுடணும். நீ பார்த்து என்ன கொடுக்குறியோ கொடுப்பா, விட்டுடணும். அப்போ எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசையை முதல்ல விடணும், கம்மி பண்ணணும். விட முடியாது, கம்மி பண்ணணும். தானம் தர்மம் பண்ணணும். இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பகவானோட அருள் வந்து கூடிக்கிட்டே போகும். பகவானோட அருள் தான் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிட்டே போகணுமே ஒழிய பணம் ஆட் ஆகுதா இல்லையான்றது கூட அடுத்த பட்சம்தான். பகவானோட அருள் ஆட் ஆகிட்டே போகும்போது பணமானது நம்மளை தேடி வந்துடுமே. ஆன்மீக ஞானம் தானே முதல்ல வேணும். அந்த ஆன்மீக ஞானத்தை தேடி நாம் போய்கிட்டே இருக்கும்போது பகவானோட அருள் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்கும்போது பகவானோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். பகவானோட அருள் இருக்கும்னு சொல்லும்போது நம்மளுக்கு தேவையானது நம்மளை தேடிகிட்டே வந்துடுமே. சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்?
பகவான் சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.